ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 10/12/2024 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய இந்த பாடல்கள் ஒரு சஞ்சீவினி மூலிகை மாதிரி வேலை செய்யும். ஸோ எப்பெல்லாம் நீங்கள் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறீங்களோ அல்லது மாயின் மயக்கத்தில் இருக்கிறீங்களோ, அப்போ இந்த பாடல் சஞ்சீவினி மூலிகை மாதிரி உங்களை எழுப்பிடும், புத்துணர்வு பெற செய்யும். கேள்வி: ஸோ உங்களுடைய மனம் தடுமாறுறதுக்கான காரணம் என்ன? மனநிலை எப்போவுமே நல்லா இருக்கிறதுக்கு நாம் என்ன யுக்தியை பயன்படுத்தணும்? பதில்: மனம் தடுமாறுறதுக்கான முக்கியமான காரணம் ஞான நடனம் ஆடுறதுக்கு பதிலாக மற்றவர்களை பற்றி புறம் பேசுவதில் நேரத்தை வீணாக்கிறது தான் காரணம்ன்ற. இல்லை, இங்கே உள்நோக்கு முகத்தில் நம்மை பற்றி சிந்தனையில் இருக்கணும். பாபா நினைவிலிருந்து என்னுடைய ஆத்மா எந்த அளவுக்கு தூய்மை ஆகிட்டு இருக்குதுன்றதில் கவனம் வைக்கிறதுக்கு பதிலாக, ஞானத்தை சிந்தனை செய்வதற்கு பதிலாக, உங்களுடைய சுய தரிசன சக்கரத்தை சுற்றுறதுக்கு பதிலாக பரதர்ஷன சக்கரத்தை சுற்றுவதில் நேரத்தை வீணாக்கிறது. பரதர்ஷனம்னா சுற்றி இருக்கிறவங்கள பற்றி எல்லாம் நினைக்கிறது, பேசுறது. ஸோ இதனால் உங்கள் மனநிலை கெட்டு போயிடுது. ஸோ அதே மாதிரி மற்றவர்களுக்கு துக்கத்தை ஏற்படுத்தினாலும் உங்கள் மனநிலை பாதிக்கப்படும். ஸோ எப்போ நீங்கள் ரொம்ப ரொம்ப இனிமையானவர்களாகவும் நினைவில் இருப்பதற்கு முழு கவனமும் கொடுக்குறீங்களோ அப்போ தான் உங்கள் மனநிலை ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நைட்டு ஒரு அரை மணி நேரமாவது பாபாவுடைய நினைவில் இருந்துட்டு அப்புறம் தூங்க போங்க. அதேமாரி காலைல எழுந்திரிச்ச உடனே பாபா நினைவில் உட்காருங்க. இது உங்களுடைய மனநிலையை நல்லா வச்சுருக்கும். இது இல்லாமல் நாள் முழுவதும் பாபா நினைவில் இருக்கணும். அதிலும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த சக்கரத்தை சுற்றும் பொழுது உங்களால் சக்கரத்தை சுத்த முடியலனால மனநிலை கெட்டு போயிடுச்சு. அப்போ வலுக்கட்டாயமாக சுற்றணும். அப்போ தான் மனநிலை நல்லா இருக்கும். பாடல்: அதிகாலையில் அமிர்த வேளையில் என் மனவாசலில் வந்தவர் யார்? ஓம் சாந்தி. குழந்தைங்களுக்காகவே பாபா இந்த பாட்டை உருவாக்கி இருக்கிறார். இதோடைய அர்த்தமும் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல பாடல்களை வீட்டில் வச்சுருங்கன்னு பாபா பல தடவை சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்போ எப்போ நீங்கள் மனசுடைஞ்சு போகிறீங்களோ அப்போ நீங்கள் இந்த பாட்டை போட்டு கேட்டிங்க அப்படின்னா உடனடியாக இதோடைய அர்த்தம் உங்கள் புத்தியில் வந்துடும். பிறகு நீங்கள் மனசொடிஞ்சு போக மாட்டீங்க, மாயின் மயக்கத்தில் மூழ்கி கிடக்க மாட்டீங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி நேரத்தில் உங்களுடைய உயிரை காக்கும் சஞ்சீவினி மூலிகை மாதிரி இந்த பாடல்ன்றார். பாபா நமக்கு வழிகாட்டுறார். அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது, அந்த வழியை நடைமுறைப்படுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஸோ இந்த பாட்டில் ஒவ்வொருத்தருடைய மனவாசலில் வந்தது யார் அப்படின்னு சொல்வது யார்? என் மனவாசலில், உங்கள் மனவாசலில், ஒவ்வொருத்தருடைய மனவாசலிலும் வந்தது யாருன்னு சொல்கிறது யார்? வந்தது யார்? ஸோ யார் இப்போ ஞான நடனம் ஆடுறாங்களோ அவர் தான் வந்திருக்கிறார். ஸோ மனவாசலில் வந்தது யார் அப்படின்றது ஆத்மாக்கள் கேட்குது. கோபியர்கள் ஸ்ரீகிருஷ்ணரை டான்ஸ் ஆட வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படி கிடையாது. பாபா சொல்கிறாரு, ஹே சாலிகிராம குழந்தைகளே அப்படின்னு ஒவ்வொரு குழந்தைகளை பார்த்தும்
பாபா சொல்கிறார். ஸ்கூல் அப்படின்னாலே அது படிக்கிற இடம். அதே மாதிரி இதுவும் ஒரு ஸ்கூல் தான். இங்கே ஞான நடனம் ஆட வைக்கிறது பாபா, சிவபாபா. எல்லா கோபிகைகளையும் அவர் தான் ஞான நடனம் ஆட வைக்கிறார். ஸோ கிருஷ்ணரையும் அவங்க ஆட வைக்கல, கிருஷ்ணரும் கோபியரை ஆட வைக்கல. சிவபாபா தான் எல்லா கோபிகைகளையும் ஆட வைக்கிறார், இந்த ஞானத்தை கொடுத்து ஞான நடனம் புரிய வைக்கிறார். ஸோ நம்முடைய இதயத்தில் இப்போ யார் இருக்கிறா அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் மற்ற மனிதர்களுடைய புத்தியில் இந்த விஷயங்களே கிடையாது. ஸோ இந்த ஒரே ஒரு நேரத்தில் மட்டும்தான் குழந்தைங்க அவரை நினைக்கிறீங்க. வேறு யாருமே அவரை நினைக்கிறதே கிடையாது. நீங்களும் எப்போவும் நினைக்கிறதில்ல, இப்போ தான் நினைக்கிறீங்க. ஆனால் இப்போ கூட மற்றவர்கள் நினைக்கிறது கிடையாது. பாபா குழந்தைங்க தான் நினைக்கிறாங்க, பிரம்மகுமார் குமாரிகள் தான் நினைக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, என்னை தினம் தினம் நினைவு பண்ணிங்கன்னா இந்த ஞானம் உங்களுக்கு நல்ல தாரணை ஆகும். இல்லை, நினைவுக்கும் ஞானம் தாரணை ஆகிறதுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு கொடுக்குற விதிப்படி நீங்கள் நினைக்க மாட்டீங்க, மாயா உங்களை நினைக்க விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறேன். இல்லை, அமிர்த வேலையில் எழுந்திரிச்சு நினைக்கிறது, இரவு நினைக்கிறது, அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நினைக்கிறது, சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்கிறது, ஆத்மாவை மட்டும் பார்க்குறது, இதெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஸோ என்னுடைய கட்டளைகளை கொஞ்சம்தான் ஃபாலோ பண்ணுறீங்க. ஆனால் மாயாவுடைய கட்டளைகளை நிறைய ஃபாலோ பண்ணுறீங்க. நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், தூங்க போகிறதுக்கு முன்னாடி குறைஞ்சது அரை மணி நேரமாவது பாபா நினைவில் உட்காருங்கன்ட்டு. ஸோ நீங்கள் ஒருவேளை திருமணமான தம்பதியினராக இருந்தீங்கன்னா கணவன் மனைவி ஒன்றாகவும் உட்கார்ந்து நினைவில் இருக்கலாம், அல்லது தனித்தனியாக கூட நினைவில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்றா உட்காந்தா கூட புத்தியில் பாபா மட்டும்தான் இருக்கணும், பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்கிறாருன்ற உணர்வே இருக்கக்கூடாது. ஆனால் யாரோ ஒருவர் தான் பாபாவை நினைக்கிறாங்க. அதே மாதிரி எப்போவாச்சும் தான் பாபாவை நினைக்கிறாங்க. மாயா மறக்க வச்சுக்கிட்டே இருக்குது, மாயாவைத்தான் நினைக்க வச்சுக்கிட்டு இருக்குது. அப்போ எப்படி நீங்கள் உயர்ந்த பதவி அடைய முடியும்? பாபா கொடுக்குற கட்டளையை ஃபாலோ பண்ணலான்னா. ஸோ பாபாவை ரொம்ப நினைவு பண்ணணும். பாபா, ஆத்மாக்களாக எங்கள் எல்லோருக்கும் அப்பா வச்சு நாங்கள் எல்லோரும் உங்ககிட்ட இருந்து தானே ஆஸ்தி அடைய வந்திருக்கிறோம். இன்னும் கேட்டால் முயற்சியே பண்ணாதவர்களுக்கு கூட ஆஸ்தி கொடுக்குறீங்களே. ஏன்னா எல்லோரும் பிரம்மாண்டத்தின் எஜமானர்கள் ஆகுறாங்களே, அதுவும் ஒரு விதத்தில் ஆஸ்தி தானே. இங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அப்புறம் இந்த கலியுகத்தோடு ஒப்பிடும்போது அவங்க எடுக்கக்கூடிய, எப்போ வந்தாலும் அவங்க எடுக்கக்கூடிய முதல் பிறவி நல்லா தான் இருக்க போகுது. ஸோ எல்லோருக்கும் அந்த ஆஸ்தியை பாபா கொடுக்குறார். ஸோ அதுதான் அவருடைய கருணை. ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் பாபாவை நினைக்கணும். நினைக்கிறதுன்றது வெறும் ஒளிப்புள்ளியாக பார்க்குறதில்ல, அவருடைய மகிமையை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறது. நாடகப்படி மற்றவர்கள் இந்த முயற்சியெல்லாம் பண்ணாட்டினா கூட எல்லாரும் நிர்வாண தாமத்துக்கு போய் தானே ஆகணும். அதே மாதிரி அரை கல்பம் முழுசாக பக்தி செஞ்சிருந்தா கூட நான் வராமல், நான் வழிகாட்டியாக கைடாக வராமல் யாரும் பரந்தாமத்துக்கு போகவே முடியாது. ஏன்னா வீட்டுக்கான வழி யாருக்கும் தெரியாது. அப்போ எப்படி அவங்க வழிகாட்டி ஆக முடியும்? இப்போ பரம்பொருள் மகாவிஷ்ணு நீங்கள் என்ன குருவா அப்படின்னு கேட்டால், இல்லை நான் அப்போ நீங்கள் யார் தான்? நான் குருனே சொல்லிக்கலன்றாரு. அப்போ நீங்கள் யார்? நான் ஒரு கைடு. இப்போ இவர் கைடுனா கடவுள் யார்? ஞானம் அடைஞ்சிட்டிங்களான்னா அது எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாரு. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னே தெரியாமல் மற்றவர்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை
யாருக்காவது பரந்தாமத்துக்கு போகிறதுக்கான வழி தெரிந்தால் எல்லாரும் அவங்கள கொசு கூட்டம் மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஆனால் யாருக்குமே அந்த நிராகார உலகம்னா என்னன்னே தெரியாது. அதுவும் நாடகத்தில் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்குது. அது திரும்ப நடந்தே தீரணும். நீங்கள் கர்மயோகியாகி உங்களுடைய தொழில் தினச்சரியத்தை எல்லாம் நாள் முழுவதும் பண்ணிட்டு தான் இருக்க போகிறீங்க, ஆனால் பாபா நினைவோடு. ஸோ நீங்கள் வீட்டில் சமைப்பீங்க, வீட்டில் இருந்தால் கூட சமைக்கிற ஒர்க்கு, வீட்டு வேலை பார்க்குறதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நான் கர்மத்தை சந்நியாசம் பண்ணுறேன்னு சொல்கிறது தப்பு. அப்படி யாரும் கர்மம் செய்யாமல் இருக்க முடியாது. ஸோ அதனால் அவங்க தனக்குத்தானே கர்ம சந்நியாசின்னு சொல்லிக்கிறாங்களே, அது தப்பு. சும்மா இருன்றதுடைய அர்த்தம் என்னென்னா கர்ம சந்நியாசி, அது தப்பு. ஸோ உங்களுடைய வேலையை நாள் முழுவதும் செய்யுங்க. அதே மாதிரி காலையிலும் இரவிலும் பாபாவையும் நல்லா நினைவு பண்ணுங்க. ஸோ இப்போ உங்களுடையவராக ஆகியிருக்கிற அந்த ஒருவரை நினைவு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு உதவியும் கிடைக்கும். இல்லாட்டினா உங்களுக்கு உதவி கிடைக்காது. பணக்காரர்கள் இப்போ நம்ம பாபாவுடையவராக ஆகணும் அப்படின்னாலே அவங்களுடைய முகமே சின்னதாக போயிடுது. நாடா அனைத்தையும் பாபா கடவுளுக்கு கொடுக்கறதா அப்படின்ட்டு. ஸோ அதனால் அவங்க உயர்ந்த பதவி அடைய மாட்டாங்க. இல்லை, கடவுளுக்கு அர்ப்பணமாகிறது அப்படிங்கிறது அவங்களால முடியாத காரியம். ஸோ இங்கே அர்ப்பணமாகிறதுன்றது எனிதுன்ற நினைவு இருக்கக்கூடாது எதுலேயும். அப்போ தான் பாபாவுடைய போதையே வரும். ஆனால் அவங்களுக்கு எனிதுன்ற அந்த போதையில் இருக்கிறதுனால பாபாவுடைய போதை இருக்காது. அதனால் அவங்க உயர்ந்த பதவியும் அடைய முடியாது. பாபா நினைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அவர் நமக்கு அப்பாவாக, டீச்சராக, குருவாக இருக்கிறார். இந்த உலக சக்கரம் எப்படி சுற்றுதுன்ற வரலாறு புவியியல் ரகசியத்தையும் நமக்கு புரிய வைக்கிறார். இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் பாபாவை நினைக்கணும். இந்த உலக சக்கரம் சுற்றுறதையும் புத்தியினால் சுற்றிக்கிட்டு இருக்கணும். எப்படி இருந்தோம் ஆரம்பத்தில், கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி சக்தி இழந்து இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கணும். ஸோ பாபா மட்டும்தான் எல்லாரையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறார். இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு எப்போவுமே இருக்கணும். இல்லை, யாரை பார்த்தாலும் அந்த கருணையாக, ஐயோ இவங்கெல்லாம் எப்போ பாபா ஞானத்தை அடைவாங்க, எப்போ போவாங்க, அந்த கருணை இருந்துக்கிட்டே இருக்கணும். பசிக்கிறவங்க சாப்பாடு கேட்பாங்க, ஆனால் இங்கே கேட்கணுன்ற எண்ணம் கூட இல்லாமல் இருக்கிறாங்க இந்த ஞானத்தை. ஸோ தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் புத்தியில் இந்த ஞானத்தை சுற்றி விட்டுட்டு தூங்குங்கன்றார் சமசூப்பரில். ஸோ ஞானத்தை சுற்றிக்கிட்டே இருங்க. பாபா என்ன சொன்னார், ஏன் இப்படி சொன்னார், இந்த மாதிரிலாம் சுற்றிக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ ஒரு சிஸ்டர் கேட்டிருக்கிறாங்க, ஏன் பாபா தங்கக்குருவின்னார், மற்ற பறவைலாம் இருக்கும்போது இது ஏன் சொன்னார்? இது தேவையில்லாத கேள்வி தான். ஆனாலும் அதில் புத்தி இருக்குதுல்ல. ஸோ அதை மற்றவர்கள்கிட்ட கேட்குறது ஞான சிந்தனை இல்லை. அதை நீங்கள் எதுக்காக இதை சொல்லியிருப்பார், எதாவது காரணம் இருக்குமா அப்படின்னு கூட கேட்கலாம், நினச்சிக்கலாம். கேட்குறத விட கேட்குறது ஞான சிந்தனை இல்லை, நீங்களே உங்களுக்குள்ளே சிந்தனை பண்ணுறது தான் ஞான சிந்தனை. ஸோ அதனால் அதிகாலையில் ஏந்திரிச்சு இதே ஞானத்தை நீங்கள் நினைவு செய்வீங்க. நைட்டு எந்த ஞானத்தை புத்தியில் சுற்றுனீங்களோ அதே ஞானம் காலையில் ஞாபகம் வரும் தானாகவே. ஸோ அதுக்காக தான் அந்த நைட்டு நிறைய இந்த டிரைவர் வேலை பார்க்குறவங்களாம் நைட்டு எத்தனை மணிக்கு வந்தாலும் குளிச்சுட்டு தான் தூங்குவாங்க. ஸோ உடம்பு ஃப்ரெஷ் ஆக்கிறதுக்கு. அதே மாதிரி நம்ம புத்தியை குளிப்பாட்டிட்டு தூங்கணும், வேறு எந்த குப்பையும் இல்லாமல். இந்த ஞானத்தை உள்ளுக்குள்ளே நிரப்பிகிட்டே இருக்கும்பொழுது, அல்லது நீங்கள் சுதர்ஷன சக்கரத்தை சுற்றினா கூட காலைல ஏந்திரிச்சோடனே அதே ஞாபகம் உங்களுக்கு வரும். ஆச்சரியமாக இருக்கும். உங்களை அறியாமல் சுற்றுவீங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ முதல்ல நாம்
பிராமணர்களாக இருக்கிறோம். பிறகு தேவதையாகிறோம் சத்தியுகத்தில். பிறகு திரேதாயுகத்துக்கு வரும்போது கொஞ்சம் கலைகள் குறைந்து சத்திரியராகிறோம். பிறகு துவாபரயுகத்துக்கு வரும்போது இன்னும் கலைகள் குறைந்து வைசியராகிறோம். கலியுகத்தில் எல்லா கலைகளையும் இழந்து சூத்திரர்கள் ஆகிறோம். பிறகு தான் பாபா வந்து சூத்திரர்களாக இருக்கிற நமக்குள்ள அனைத்து கலைகளையும் நிரப்பி பிராமணர்களாக ஆக்கிறார். சக்தியை நிரப்பி அதற்கான வழியை கொடுக்கிறார். ஸோ பாபாவைத்தான் திருமூர்த்தி, திரிகாலதர்சி, திரிநேத்திரி எல்லாம் சொல்ல முடியும் இல்லையா? மும்மூர்த்திகள்னு சொல்லக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, சங்கரருடைய வேலையை உண்மையில் பாபா தான் செய்கிறார். அவங்க மூலமாக 3 கால ஞானம் அவர்கிட்ட தான் இருக்குது. ஸோ 3வது கண்ணை அவர் தான் கொடுக்கிறார். நம்முடைய புத்தி பூட்டை திறந்து விடுறார். ஸோ நம்ம எல்லோருக்கும் ஞானத்தின் 3வது கண் கிடைக்குது. ஸோ நம்முடைய புத்தி பூட்டை திறக்கிறது தான் 3வது கண்ணை திறக்கிறது. இப்போ நம்ம எல்லோருக்கும் 3வது கண்ணை கொடுத்துட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு தந்தையை நீங்கள் பார்த்துருக்க முடியுமா? ஸோ 3வது கண்ணை பாபா நமக்கு கொடுக்குறாரு. ஆனால் கண்ணப்பர் கதையில் அவருக்கு கண்ணு கொடுக்குற மாதிரி காட்டிட்டாங்க. ஆனால் கரெக்டு தான். இந்த கண்ணை நாம் தியாகம் பண்ணுறோம் இல்லையா? கண்ணு தானே மிகப்பெரிய எதிரி. ஸோ இந்த கண்ணுனால் பார்க்கறத பார்க்காம 3வது கண்ணு மூலமாக ஆத்மாவை பாருங்கள். அழியக்கூடிய உடலையோ அழியக்கூடிய இந்த உலகத்தில் உள்ள எதையோ பார்க்காதீங்கன்றார் பாபா. படைக்கிறதுனால அவர் நமக்கு அம்மாவாகவும் இருக்கிறார் இல்லையா? ஸோ இங்கே தாயும் தந்தையுமாக இருக்கிறது சிவபாபாவே. பிரம்மா பாபாவை அம்மான்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் படைக்கிறது, அதனால் அவர் அம்மாவாகவும் இருக்கிறார். ஜெகதம்பாவை எல்லோரையும் பார்த்துக்கிறதுக்கு கருவியாக வைக்கிறார், நிமித்தமாக அம்மாவை. பாபா இந்த பிரம்மாவின் உடலில் பிரவேசமாகிறார். ஸோ பிரம்மா ரூபத்தில் இருந்துக்கிட்டு நம்ம கூட விளையாடுறார் சிவபாபா. நம்மளை நடைப்பயிற்சிக்கும் அழைச்சிட்டு போகிறார். இவ்வளவும் பண்ணுறார் சிவபாபா பாருங்கள் இல்லை? வெறும் முரளி மட்டும் சொல்லலை. நாம் பாபாவை நினைக்கிறோம். அப்போ பாருங்களேன், சிவபாபான்ற நினைவே இல்லாமல் நடக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய கொடுமை இல்லையா? சிவபாபா தான் அழைச்சிட்டு போகிறாருன்னு. ஸோ இப்போ சூக்ஷ்மத்தில் உங்கள் கூட வருவதற்கு 2 பேரும் தயாராகவே இருக்கிறாங்க. நினைவுனால நீங்கள் பிடிச்சி அழைச்சிட்டு போகணும். ஸோ அவர் வந்து இந்த ரதத்தில் பிரவேசிக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். பாப்தாதா எங்களோட விளையாடுறார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. விளையாடும் பொழுது கூட பிரம்மா பாபா நினைவில் இருப்பதற்கான முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறார். சிவபாபா சொல்கிறார், நான் இந்த பிரம்மா மூலமாக உங்கள் கூட விளையாடிட்டு இருக்கிறேன். ஸோ அவர் உயிரோட்டமானவர். இந்த மாதிரி எண்ணங்கள் தான் உங்கள் மனதுக்குள்ளே ஓடிட்டு இருக்கணும். ஆஹா, நான் கடவுள் கூட விளையாடிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து அந்த தந்தைக்கிட்ட உங்களை முழுசாக அர்ப்பணிக்கணும். பக்தி மார்க்கத்தில் அவர்கிட்ட முழுசாக அர்ப்பணமாவன்னு நீங்கள் சொன்னீங்க. அதை ஞாபகப்படுத்துகிறார். அப்படின்னு அர்த்தம், முழுக்க முழுக்க பாபாவை பற்றிய சிந்தனையிலே மூழ்கிறது தான் அர்ப்பணமாகிறது. பாபா சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு எங்கள் ரிலேட்டிவ்லேயே ஒரு வள்ளலார் பக்தர், தீவிரமான பக்தர், எப்போ பார்த்தாலும் வள்ளலாரை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பார். ஃபோனை பண்ணார்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் வைக்கவே மாட்டார். ஆச்சரியமாக இருக்கும். ஸோ நம்ம சொன்னாலும் ஞானத்தை ஏற்றுக்க மாட்டார். அது ஓகே. பட் இருந்தாலும் அதில் நல்ல விஷயம் பாருங்கள், அதுலேயே மூழ்கி இருக்கிறார்ல, மற்ற எதுக்கும் போகாமல். அது ஒரு பெரிய விஷயம். அது அப்போ நாம் எந்த அளவுக்கு பாபாவுடைய நினைவுகளில் மூழ்கி இருக்கணும். ஸோ பாபாவுடைய நினைவுன்றது பாபாவை நட்சத்திரம் மாதிரி நினைக்கிறது மட்டும் இல்லை இல்லையா? காதலனுடைய நினைவுனா காதலனுடைய முகம்னு அர்த்தம் இல்லை.
அதுவும் அதில் அடக்கம். ஆனால் காதலன் சொன்னது, அழைச்சிட்டு போனது, இந்த மாதிரி நம்மக்கிட்ட எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாரு, இந்த நினைவு எல்லாமே அவருடைய நினைவு தான். இந்த மாதிரி பாபா தினம் தினம் நமக்கு பக்குவப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறார், அந்த நினைவுகளில் இருக்கணும். அதுதான் அவர்கிட்ட முழுசாக அர்ப்பணமாகிறது. ஸோ இப்போ எல்லாம் மாயாக்கிட்ட அர்ப்பணமாக அடிமையாக இருக்கிறாங்க. காரணம், மாயாவை பற்றிய நினைவுகளே மூழ்கி இருக்கிறாங்க. ஸோ அப்போ பாபாவுடைய நினைவு அப்படின்னா என்ன அர்த்தம்? பாபா கிட்ட முழுசாக அர்ப்பணமாக அடிமையாக இருக்கணும். அதாவது பாபாவை சம்மந்தப்பட்ட நினைவு மட்டுமே இருக்கணும். பாபா சொல்கிறாரு, இந்த ஒரே ஒரு ஜென்மத்துக்கு நீங்கள் ஏன் என்ன குழந்தையாக தத்தெடுக்கக்கூடாது? உங்களுடைய வாரிசாது என்னை தத்தெடுக்கக்கூடாது. அதுதான் அர்ப்பணமாகிறது இல்லையா? குழந்தையை தத்தெடுக்கிறது அந்த குழந்தைக்கு நம்ம சொத்தையை கொடுப்பதற்காக. ஸோ பாபா நம்மளை தத்தெடுக்கிறார், அது ஓகே. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் ஏன் என்னை தத்தெடுக்கக்கூடாதுன்றார். இது ஆக்சுவலாக ஒரு புராண கதையிலே வரும். மும்மூர்த்திகள் குழந்தைகளாக வந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ பாபா ஒரு கட்டளை கொடுக்குறாருன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும் தானே இல்லையா? பாபா சொல்கிறாரு, ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஸோ பாபா எதுக்கு இந்த கட்டளைகள் கொடுக்குறாரு? அவருக்கு தெரியுது குழந்தையுடைய நிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறார். ஸோ அவர் சொல்கிறத அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எல்லா பற்றும் முடிஞ்சிடும். இந்த பாபாவை குழந்தையாக்கி அவர்கிட்ட நீங்கள் அர்ப்பணமாகும் பொழுது இதை வேறு எந்த உறவுனாலையும் மற்ற அனைத்தையும் மறக்க முடியாது, குழந்தை உறவை தவிர. இல்லை, அந்த குழந்தைக்காகவே நான் வாழறேன் அப்படின்னு அம்மா சொல்லி, சிங்கிள் பேரண்ட் சொல்லி நாம் கேட்போம். ஸோ அதுக்காக எல்லாத்தின் மீது உள்ள பற்று போயிடும், அந்த குழந்தை மேலே மட்டும்தான் பற்று இருக்கும். ஸோ அந்த குழந்தையே இவங்களுக்கு எதிராக செயல்படும் போது தான் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடுவாங்க. இறந்தாலும் இன்னும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடுவாங்க. கணவனுடைய மரணத்தை அதுவே ஒரு வழி பண்ணும், ஆனால் அதை தாங்கிக்கிறவங்க கூட குழந்தையுடைய மரணத்தை தாங்கிக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், என்னை குழந்தையாக தத்தெடுக்க மாட்டீங்களா? தத்தெடுத்தீங்கன்னா தானாக எல்லாத்தையும் மறந்துடுவீங்கன்றார். ஆனாலும் சில குழந்தைங்க பயப்படுறாங்க. இதுக்கு தான் பயப்படுறாங்க. எப்படி பாபாவை குழந்தைய தத்தெடுக்கிறது, முழுச்சையும் எப்படி அவர்கிட்ட அர்ப்பணிக்கிறது. இன்னொன்று, இது சந்தேக புத்தி. அவர் எப்படி நம்மளை பார்த்துக்குவாரா? மனித குழந்தை பார்த்துக்கோன்னு கேரண்டி கிடையாது. அது உயிரோடு இருக்கோன்னு கூட கேரண்டி கிடையாது. அது எப்போ வேணாலும் மாறும். ஆனால் பாபா மாற மாட்டார். ஸோ பாபா சொல்கிறத கேட்க மாட்டுறாங்க, பயப்படுறாங்க. பாபா சொல்கிறாரு, நீங்கள் என்னிடம் உங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்க மாட்டீங்க. அப்போ நான் எப்படி ஆஸ்தி கொடுக்கறது உங்களை நம்பி? சூப்பராக சொல்கிறாருல்ல, குழந்தை அப்படி தானே பண்ணோம். நீ என்ன ஒழுங்காக கவனிச்சியா? நான் எதுக்கு ஒன்றா பார்த்துக்கணுன்னு அப்பா அம்மாவை கேட்கும் இல்லை? அதே மாதிரியே பாபாவும் சொல்கிறார், நீ என்னை முழுவதுமாக உன்னை எனக்கு அர்ப்பணிக்காத போது நான் எப்படி உனக்கு சொத்து கொடுக்க முடியும்? நான் உன்னுடைய காசை எடுத்துக்க போகிறது கிடையாது. ஸோ ஒருவேளை உங்ககிட்ட கொஞ்சம் காசு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நீங்கள் புக்கு அச்சடிக்கிறதுக்கு, நோட்டீஸ் அச்சடிக்கிறதுக்கோ பயன்படுத்தலாம் காசு இருந்துச்சுன்னா. இல்லை, நிறைய பண்ணலாம். இதோ இப்போ புது வருஷம் பிறக்க போது காலண்டர் அச்சடிக்கலாம். இல்லை, ஏற்கனவே அச்சடித்த காலண்டர் மதுபனில் இருக்கிறது இல்லையா? ஸோ அதை வாங்கி கொடுக்கலாம். ஆனால் அதை விட பெட்டராக அடிக்க முடிந்தால் நீங்கள் அடிக்கலாம். ஸோ அடித்து பஸ்ஸில் கொடுக்கலாம். பஸ்ஸில் பார்த்தோன்னே தெரிகிற மாதிரி. இல்லை, அது ஒன்று ஒன்றா திருப்பியெல்லாம் பார்த்துட்ருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அதுக்கு நீங்கள் அழகாக ஞானத்தை வச்சு அடித்து அங்கே மாட்டிடலாம். ஸோ அதுக்கு டெய்லி காலண்டர் தான் அடிக்கணும் இல்லையா?
சரி, ஆமாம், அப்படியும் அடிக்கலாம், அட்டை கலண்டரும் அடிக்கலாம், அல்லது ஒரே சிங்கிள் ஷீட்டு பெருசாக அழகாக அட்ராக்டிவாக அடிக்கலாம். நீங்கள் ட்ரஸ்டிகள் இல்லையா, தர்மகர்த்தா தான், செய்ய வைக்கிற ஒரு பாபா. அவர் சொல்கிறத கண்ணை மூடிட்டு பண்ணுறீங்க, அவ்வளோதான். பாபா தொடர்ந்து நமக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். பாபா கிட்ட இருக்கிற எல்லாமே குழந்தைங்களுக்காகத்தான். உங்ககிட்ட இருந்து அவர் எதையுமே எடுக்கிறது கிடையாது. என்னதுன்ற உணர்வை மட்டும்தான் விட சொல்கிறார். ஸோ எல்லாமே பாபா உன்னுடையதுன்ற உணர்வுலேயே இருக்கணும் இல்லையா? அப்போ உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அந்த பற்றை விட வைக்கிறது தான் அந்த கீதாசாரத்தில் எது இங்கே எடுத்துகிட்டு வந்த, எல்லாம் ஏற்கனவே இங்கே இருந்தது தானே, அதெல்லாம் சொன்னால் மனசு கேட்டுருமா? ஸோ அதுக்கு தான் பாபா சொல்கிறார், அது பாபாவோடது. எப்படி? ஏன்னா அவர் என்னோடய குழந்த, என் குழந்தைக்கு தானே நான் அதை யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி நினைக்கணும். ஒரு சகோதரி நடிகையாக இருந்தவங்க, அவங்க சொல்கிறாங்க, எனக்கு அம்மா கிடையாது, அப்பா கிடையாது. ஸோ முருகன் என்னை தத்தெடுத்துக்கிட்டதை நான் உணர்கிறேன். அவர் எனக்கு அப்பாவாக இருக்கார். ஆனால் நாம் அவரை தத்தெடுக்கணும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். இது ரொம்ப அற்புதமான விஷயம் இல்லையா? பாபாவை நாம் தத்தெடுக்கிறது அவ்வளோ முக்கியமானது. ஸோ அதைத்தான் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பாபா சொல்கிறார். பாபா கிட்டே இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு தானே இல்லையா? நம்ம அப்பா அம்மா சொல்லுவாங்கள்ல, என்கிட்ட இருக்கிறது எல்லாம் உனக்கு தானே. நம்மளும் சொல்லுவோம் குழந்தைங்கக்கிட்ட, என்கிட்ட இருக்கிறது எல்லாமே உனக்கு தானேடா, உனக்கு தானே சம்பாதிக்கிறோம் அப்படின்னு. அந்த மாதிரி பாபாவுக்கிட்ட நீங்கள் அர்ப்பணம் ஆகிறீங்களா? எல்லாமே பாபாவுக்காக பண்ணுறீங்களா? மற்றபடி அவர் ஸ்தூலமாக உங்ககிட்டேருந்து எதையும் எடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா அவருக்கு எந்த தேவையும் கிடையாது. அதையும் சொல்கிறார் இல்லையா? ஸோ சரியான முறைப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறாரு. அப்படியாவது உங்களுடைய பற்று நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக, பற்று நீங்கிறதுக்கான சரியான யுக்தி சொல்கிறார் இல்லையா? சகோதரன் நான் இன்றைக்கி சொன்னது, பாபாவை குழந்தைய தத்தெடுக்க சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பற்றை நீக்கிறதுக்கு தான். ஏன்னா அது மிகப்பெரிய எதிரி. பற்று காமம் ரெண்டுமே. ஸோ மிகப்பெரிய எதிரி, மிகப்பெரிய ரொம்ப பலசாலியான விகாரம்ன்றார் இல்லை. காமத்தை வென்றவர்கள் கூட பற்றை வெல்வது அவ்வளோ ஈஸி கிடையாது. பாபா சொல்கிறாரு, ஏன் குரங்கு மாதிரி உறவுகளை கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கிறீங்கன்றார் இல்லையா? குரங்கு இறந்த பிறகும் விடாமல் அந்த எலும்பு கூடோட அலையும் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம அதை எரிச்சிட்டா கூட புத்தினால் அதை பிடிச்சிக்கிட்டே தானே இருக்கிறோம். பிறகு எப்படி வீட்டுக்கு வீடு கோயில் உருவாகும்? ஸோ ரெண்டு அர்த்தம். வீட்டுக்கு வீடு கோயிலுன்றது ஒன்று கீதா பாடசாலையை உருவாக்குறது, இன்னொன்று சொர்க்கத்தை குறிக்கிறது. ஸோ அந்த மாதிரி அங்கே சொர்க்கம் வீடு வீடு கோயில் மாதிரி தான் இருக்கும். ஸோ பற்றற்று இருக்கிறதுனால நான் உங்களை இந்த குரங்கு வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கிறேன். உங்களை கோயிலில் வச்சு பூஜை பண்ணக்கூடிய, பூஜைக்கு தகுந்தவராக மாற்றுறேன். அப்படி இருக்கும்போது ஏன் இன்னும் குப்பையை கட்டிட்டு அழுவுறீங்க இல்லையா? குப்பைகள் மீது ஏன் பற்று வைக்கிறீங்க? எப்படி சொல்கிறாரு பாருங்கள் வார்த்தை, குப்பைன்றார். மனித உறவுகளை குப்பைன்றார். பாபா உங்களுக்கு எல்லாத்தையும் எப்படி பார்த்துக்கிறதுன்ற வழிமுறையை கொடுக்குறார். இருந்தாலும் உங்கள் புத்தியில் இது உட்காரவே மாட்டேங்குது. ஸோ அதுக்கு தான் புத்தியில் இதை சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு சொல்கிறார். இதுக்கு புத்தியை பயன்படுத்துங்க இதை புரிஞ்சிக்கிறதுக்கு. அதேமாதிரி பாபா கிட்ட எப்படி அமிர்த வேலையில் பேசணுன்னு கூட பாபா நமக்கு ஆலோசனை கொடுக்குறார். பாபா, நீங்கள் எங்களுடைய எல்லையற்ற தந்தை. எத்தனை உடல் எடுத்தாலும் நீங்கள் தான் எனக்கு தந்தை, ஆசிரியர், எல்லையற்ற ஆசிரியர். உங்களால் மட்டும்தான் இந்த உலகத்துடைய எல்லையற்ற வரலாறு புவியில் சொல்ல முடியும். ஏன்னா வேறு யாருக்குமே லக்ஷ்மி நாராயணனுடைய 84 பிறவி கதை தெரியாது.
ஜெகதம்பாவை கூட தாயின்னு சொல்கிறாங்க. யார் ஜெகதம்பா? அவங்க சத்தியுகத்தில் இருக்கிறவங்க கிடையாது. அங்கே இருக்கிற மகாராஜா மகாராணி பேர் லக்ஷ்மி நாராயணன். அவங்களுக்குன்னு குழந்தை இருக்கும். அந்த குழந்தையத்தான் அவங்க சிம்மாசனத்தில் உட்கார வைப்பாங்க அவங்களுக்கு பிறகு. ஸோ நாம் எப்படி அவங்களுடைய குழந்தையாகி அவங்களுடைய சிம்மாசனத்தில் உட்கார்றது? அப்போ அப்படி உட்காரணுன்னா நாம் அவங்களுக்கு குழந்தையாக பிறக்கணும். ஸோ ஜெகதம்பா தான் உலகத்துக்கே தாய். எல்லோரையும் சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. மம்மா அவங்க ஒரு பிராமண குழந்தை, பிரம்மகுமாரி, சரஸ்வதி, பிரம்மாவுடைய மகள் அவங்க. ஆனால் மனிதர்களுக்கு இந்த ரகசியம் தெரியாது. ஸோ இரவு நேரத்தில் பாபாவை நினைவு செய்கிற அந்த பழக்கம் ரொம்ப நல்ல பழக்கன்றார். அதை ஒரு ஒழுக்கமாக ஃபாலோ பண்ணுங்கன்றார், டிசிப்ளின்டாக. ஸோ பாபா நினைவில் இருந்து தூங்குறது. ஸோ இதை நீங்கள் பழக்கம் ஆக்கிட்டாலே உங்களுடைய சந்தோஷத்தின் அளவு அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான துக்கமும் அனுபவமாகாதுன்றார். பாபா நினைவிலே முழுக முழுக. எந்த சந்தோஷம் அதிகமாகும், கஷ்டமே அனுபவமாகாது எதுவுமே. அந்த ஒரு போதையிலே இருப்பீங்க. நாங்கள் அந்த ஒரு தந்தையுடைய குழந்தைகள், சகோதரன் சகோதரிகள் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ சகோதரன் சகோதரி ஒரு அப்பாவுடைய குழந்தைன்னு சொல்லிவிட்டு இச்சையாக பார்க்குறீங்க அப்படின்னா மிகப்பெரிய கிரிமினல் குற்றம் செய்கிறீங்கன்னு தானே அர்த்தம் இல்லையா? அப்போ பாபாவை அப்பான்னு கூப்பிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். சதோ ரஜோ தமோ வகையான போதைகள் இருக்குது இந்த ஆன்மீக போதையிலே. போதையில் 3 போதை இருக்குது. ஸோ தமோ குணி போதை இருந்துச்சுன்னா நீங்கள் செத்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம். கலியுகத்தின் போதை, காமத்தின் போதை, வெளி உலக கவர்ச்சியின் போதை, பேரு புகழ் பணத்தின் போதை அப்படிலாம் இருந்தால் நீங்கள் செத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் கொஞ்ச நேரமாவது பாபாவுடைய நினைவில் இருந்துட்டு பிறகு போய் சேவை செய்கிறத பழக்கமாக்கிக்கோங்கன்றார் இல்லையா? டக்குன்னு சேவைக்கு போகிறதில்ல. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் இல்லை, இப்போ வீடியோ போடுறதுனா கூட கொஞ்சம் அப்படி பாபாவோட பேசி அப்படி சுற்றிட்டு சக்கரத்தையெல்லாம் சுற்றிட்டு என்னென்ன சொன்னார் அந்த மனநலம் பக்காவாக ஆன பிறகு சேவை செய்ய ஆரம்பிங்க. எந்த சேவையாக இருந்தாலும், லௌகீக விஷயமாகவே இருந்தால் கூட. குறிப்பாக பாபா சாப்பிடும்போது அந்த பழக்கத்தை, சாப்பிட்றது ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம், அப்புறம் காஃபி குடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி டைம் எல்லாம் அந்த சக்கரத்தை சுற்றுங்க. ஸோ இதை பழக்கமாக்கிக்கோங்க. எப்படியா இருந்தாலும் நீங்கள் சாப்பிடுவீங்க இல்லை கடைசி வரைக்கும். இப்போ சாப்பிடும்போதெல்லாம் பாபாவுடைய நினைவு வர்றது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் பாபா அதோட லிங்க் பண்ணி கொடுக்குறார். ஸோ இப்படி பண்ணுறதன் மூலமாக மாயின் எந்த ஒரு புயலும் உங்களுக்கு அனுபவம் ஆகாது. ஏன்னா ஆத்மா பலமாக இருந்துச்சுன்னா மாயை என்ன பண்ண முடியும்? ஆத்மா பலகீனமாக இருந்தால் தான் அது உள்ளே பூந்துக்கிட்டு இல்லாத வேலையெல்லாம் காட்டும். ஸோ உங்களுடைய போதை முழு நாளும் இருக்கும் இந்த மாதிரி பயிற்சி பண்ணிங்கன்னா. பிறகு இந்த பயிற்சி அதிகரிக்க அதிகரிக்க, நேரத்தை அதிகரிக்க, அந்த இடைவெளியை குறைக்க, அடிக்கடி பாபா இந்த மாதிரி நினைக்க நினைக்க உங்களுடைய நிலை ரொம்ப பக்குவப்படும். உங்களுடைய யோகத்தின் லைன் பாபாவோட கிளியராக இணைஞ்சிருக்கும். ஸோ அடுத்தது இந்த மாதிரி பாடல்கள் கூட ரொம்ப முக்கியமான பாடல் இல்லையா? அதிகாலையில் பாபா வராரு, அமிர்தவேளைக்கு நிறைய பாடல்கள் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி பாட்டை கூட நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி பாட்டை நீங்கள் கேட்டுட்டு இருக்கும் பொழுது சந்தோஷத்தில் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுவீங்க.
புத்துணர்வு வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு 4-5 பாடல்கள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஏழைகள் இந்த சேவை செய்கிறதுல தன்னை பிஸியாக வச்சுக்கிட்டாங்கன்னா அவர்களுக்கு மாளிகைகள் கிடைக்கும், தங்க மாளிகை இல்லையா? ஸோ அந்த மாளிகை கிடைக்குதுன்ற அந்த போதையில் இருக்கணும். ஸோ அப்போ ஏன்னா நிறைய அந்த மாதிரி சென்டர்லேயே இருந்து சேவை செய்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழைகளாக தான் இருப்பாங்க. ஏழை மாதாஜி, ஏழை பிரதர்ஸ், அவங்க தான் பார்த்திங்கன்னா அப்படியே சென்டரே கதின்னு இருப்பாங்க. நமக்கு சிவபாபா பண்டாராலேருந்து எல்லாமே கிடைக்கிது. ஏன்னா சேவாதாரி குழந்தைங்களுக்கு கொடுக்காம பாபா யாருக்கு கொடுக்க போகிறார் இல்லையா? கண்டிப்பாக கொடுப்பார். ஸோ அதனால் இரவு பகலாக இந்த சேவையிலே மூழ்குங்க. சிவபாபாவுடைய பண்டாரா எப்பவும் நிரம்பி தான் இருக்கும். ஸோ இப்போ பாபா சொன்னார் இல்லையா, அந்த பாட்டில் நடனம் அப்படின்னு சொல்கிறது ஞான நடனத்தை குறிக்குது. பாபா கோபியர்களை ஞான நடனம் ஆட வைக்கிறார். நீங்கள் எங்கே உட்காந்துட்டு இருந்தாலும் பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய மனநிலை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அந்த பாபாவின் நினைவுன்றது குறிப்பாக பாபா முரளியில் சொன்ன விஷயங்கள் அது ரொம்ப முக்கியம். ஸோ அதை திரும்ப திரும்ப நீங்கள் சொல்ல சொல்ல ஒரு போதை வரும். ஏன்னா அது உங்களுடைய குணமாக மாறுது இல்லையா? அப்போ உங்களுடைய மனநிலையோ ரொம்ப பக்காவாக இருக்கும். ஸோ அப்படி உங்கள் மனநிலை பக்காவாக இல்லைனாலே நீங்கள் முரளி படிக்கலைன்னு புரிஞ்சிக்கலாம். ஸோ அந்த முரளியை படிக்கும் பொழுது அப்படியே போதை செமையாக இருக்கும். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? முரளியை படிக்காமல் நீங்கள் யோகத்தில் பண்ணாலும் போதை வராது. ஆனால் இந்த ஞான கருத்துக்களை சிந்தனை பண்ணும்போது தான் அந்த நினைவின் போதையும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எங்கே உட்காந்துட்டு இருந்தாலும் பாபாவுடைய நினைவிலே உட்காந்துட்டு இருங்கன்றார். ஸோ எப்படி பாபா இந்த ஞானம் மற்றும் யோகத்தின் போதையிலே இருக்கிறதுனால தான் குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி இருக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்குறார் பிரம்மா பாபா இல்லையா? இது இப்படி இருக்கோன்றது அவர் அனுபவம் பண்ணுறார். அந்த ஞான நடனம் ஆடுறார், அந்த போதை இருக்குது. அதனால தான் அவர் நம்மையும் அதே மாதிரி ஆக்கிறதுக்கான வழியை சொல்லிக் கொடுக்குறார். ஸோ அதனால் இந்த போதையிலிருந்து தான் உங்களுக்கு சந்தோஷம் அனுபவமாகணும். அந்த சந்தோஷம் அனுபவம் ஆகலைன்னா என்ன பண்ணுவீங்க? தானாகவே மற்றவர்களை பற்றி பேச ஆரம்பிச்சிடுவீங்க. இல்லை ஒரு இடத்துல நீங்கள் போய் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை அறியாமல் அந்த பழைய குணம் எட்டி பார்க்கும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பாப்பாவுடைய நினைவு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மனசு சோர்ந்து போய் அப்படியே சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்குள்ளே சூக்ஷ்மமாக நுழைய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ தான் தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வரும், பொருளை பேசுகிறது இதெல்லாம் நடக்கும். அப்போ உங்களுடைய மனநிலையை கெட்டு போயிடும். ஸோ அதனால தான் ஆன்மீக போதையிலே இருக்கணும் எப்போவுமே. ஸோ அதிகாலையில் எழுந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். பாபாவுடைய நினைவில் உட்காந்து ரொம்ப இனிமையாக பாபா கூட பேசுங்க. ஸோ யார் இந்த லெக்சர் கொடுக்குறாங்க, ஆன்மீக சொற்பொழிவு பண்ணுறாங்களோ அந்த பாபா குழந்தைங்க கூட இந்த ஞானக்கடலை சிந்தனை பண்ணணும். இந்த ஞானக்கடலை கடைஞ்சிட்டு ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டை எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு சிந்திக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை? அந்த முரளி படிக்கும் பொழுதே நல்ல சேவாதாரி குழந்தைகள், ஸோ இப்போ குறிப்பாக வீடியோலாம் எடுத்து போடுறவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா? நிறைய பேர் பண்ணுறாங்க, நிறைய பாயிண்ட்டை வச்சு நிறைய மொழிகளில் பண்ணுறாங்க அப்படி. ஸோ அப்போ அவர்களுக்கு அந்த ஒரு பாயிண்ட்டை வைத்து நம்ம எதெல்லாம் புரிய வைக்கலாம், அதாவது அந்த பாயிண்ட்டை புரிய வைக்கிறதுக்கு வேறு எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்னு சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறார். நிறைய குழந்தைங்க பாபா நான் வேலையை விட்டுட்டு உன் சேவையில் அர்ப்பணமாகணும்னு விரும்புகிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு,
நீ முதல்ல சேவை செய்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ் காட்டு, நிரூபணம் காட்டு. இல்லாட்டினா சும்மா வேலையை விட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டேன்னா இல்லையா, நீ பக்கா சேவாதாரன்னு நிரூபி. அதுக்கப்புறம் பாபாவே விடுவிச்சிடுவார். இதை செய்யாமல் உங்களால் இருக்கவே முடியாது. ஸோ அப்போ நீங்கள் வேலையை விடுவீங்க. ஆனால் சேவையை செய்யாமல் நான் வேலையை விட்டு வரேன் அப்படிங்கிறது அறியாமை. பாபா நினைவில் இருக்கிறதுக்கு ரொம்ப நல்ல வழிமுறைகளை கொடுக்குறாரு. ஆனால் கோடியில் சிலர் மட்டுமே இந்த பழக்கத்தை தங்களுக்குள் நிரப்பிக்கொண்டவர்களாக வெளிப்படுறாங்க இல்லையா. பாபா நினைவிலே இருக்கிற பழக்கம் கோடியில் சிலருக்கு தான் இருக்கும். கோடியில் சிலர், சாதாரண விஷயம் கிடையாது. கோடியில் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களுக்கே இந்த பழக்கம் இருக்குதுன்றார். இந்த பாபா நினைவிலேயே மூழ்கி இருக்கிற பழக்கம். ஏன்னா யாரோ ஒரு சிலர் தான் நினைவில் இருக்கிறீங்க. ஸோ குமாரிகள் ரொம்ப பிரபலமானவர்கள். எல்லோருமே குமாரிகள் காலில் விழுந்து வணங்குறாங்க. அந்த தூய்மைக்கு கிடைக்கிற மரியாதை இல்லை, அமிர்த ஆனந்தமாய்க்கு எவ்வளோ மரியாதை கிடைக்குது தூய்மையினால். ஸோ அதே இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க இல்லையா, இப்போ 3வது கல்யாணம் கூட பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு அந்தளவுக்கு மரியாதை கிடையாது. பட் இருந்தாலும் ஏதோ ஒன்று எதையாவது தேடி போகணுன்னு ஏமாறுறவங்க போகிறாங்க. பட் ஆனால் அமிர்தானந்தமாய்க்கு இருக்கக்கூடிய மரியாதை இவங்களுக்கு கிடையாது. ஸோ அதுதான் தூய்மையின் மரியாதை. நீங்கள் பாரதத்தை 21 பிறவிக்கு சுயராஜ்யத்தை அடைவதற்கு உதவி பண்ணக்கூடியவர்கள் குமாரிகள். ஸோ பாரத் மாதா கி ஜெயன்றதெல்லாம் இந்த குமாரிகளுடைய நினைவார்த்தம் தான். ஸோ உங்களுடைய நினைவும் இருக்குது இல்லையா. குமாரி சப்த கன்னிகள் அப்படின்னு நிறைய கோயில்கள் இருக்குது. நம்ம ஊரில் கன்னியாகுமரியே பேரே குமாரியை வச்சே இருக்குது. ஸோ பிரம்மகுமார் குமாரி அப்படின்ற பேர் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. குமாரி அப்படிங்கிறவ 21 தலைமுறைகளை முன்னேற்றுபவள்னு அர்த்தம். ஸோ அதனால் அதோடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். ஸோ குமாரின்றது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த படச்சுருள் 5000 வருடம் நீளம் கொண்டது. 5000 வருடம் வரைக்கும் இது சுத்தம், மறுபடியும் அதே தான் சுத்தம். ஸோ இந்த நாடகத்தில் எதெல்லாம் கடந்ததோ அது எல்லாம் நாடகத்தில் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. நடந்து முடிந்ததெல்லாம் நாடகத்தில் இருக்குது. அதை பற்றி நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாடகத்தில் இருந்தது தான் நடந்துச்சு. ஏன் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு, நாடகத்தில் அது அப்படி இப்படி தான் பதிவாகிருக்குது. ஏன் எதுக்குன்னெலாம் உங்களால் அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நெகட்டிவ் எண்ணம் வந்துடும். நாடகத்தில் அது பதிவாகிருக்குது, அவ்வளோதான். ஸோ இதன் மூலம் நான் ஏதாவது கற்றுக்க வேண்டியிருந்தால் அதை மட்டும் கற்றுக்கணும். இல்லை நான் தவறாக நடந்திருந்தால் அதை சரி பண்ணிக்கணும். மற்றவர்களை பற்றி கவலையே படாதீங்க. அவங்க இப்படி பண்ணாங்க, அதை ஏன் அப்படி பண்ணாங்க, நாடகத்தில் பதிவாக இருக்குது, அவ்வளோதான். நீ உங்களில் மாற்றிக்கிறதுல கவனம் கொடுக்கணும். ஸோ ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னா அதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. ஸோ அதனால் அதை பற்றி சிந்தனை செஞ்சு நேரத்தை வீணாக்கக்கூடாது. அதில் பாடம் இருந்தால் கற்றுக்கிட்டு அந்த சம்பவத்தை மறந்துடுங்க. ஸோ உங்களுடைய ரெஜிஸ்டர் பக்காவாக இருக்கணும். எதிர்காலத்தில் மீண்டும் அது கெட்டுப்போகாமல் பார்த்துக்கோங்கன்றார். இதுக்கு அளவற்ற முயற்சி தேவைப்படும். அப்போ தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். சும்மா கிடையாதுல்ல நாராயணன் பதவி. நீங்கள் பாபாவுடையவரை ஆகிட்டீங்க அப்படின்னா பாபா கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் ஆஸ்தியை கொடுப்பார். ஸோ அதுக்கு பாபா நினைவிலே இருக்கணும். அப்போ தான் எந்த பாவமும் செய்ய மாட்டீங்க. உங்கள் ரெஜிஸ்டர் பக்காவாகவே இருக்கும். ஸோ பாபாவுடையவர் ஆகாமல் உங்களுக்கு பாபாவுடைய ஆஸ்தி கிடைக்காது. மாற்றாந்தாய் குழந்தைகளுக்கு ஆஸ்தி கொடுக்க மாட்டார். ஸோ இப்போ பாபாவுடையவரை ஆகணும், அது ரொம்ப முக்கியமானது.
பாபாவுடையவரை ஆனால் தான் நீங்கள் அவரை அன்பாக நினைப்பீங்க, அவர்களுக்குத்தான் ஆஸ்தி கிடைக்கிது. மற்றபடி அவருடைய வேலை இந்த உதவி பண்ணுறது. ஸோ இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அன்னபூர்ணி பற்றி நம்ம வீடியோ கூட போட்டிருக்கிறோம். பெண் சாமியார் அன்னபூர்ணி பற்றி 3வது கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. பட் அவங்க ஒரு விஷயம் சொல்கிறது என்ன அப்படின்னா, அதாவது என்னை கொஞ்சோண்டு அன்பு கொடுத்தா கூட நான் அவங்க கூடவே இருந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது மனிதனுக்கு சாத்தியம் கிடையாது. அவங்க சொல்கிறது பொய் தான். பட் இருந்தாலும் அந்த பாபா சொல்கிற ஞானம் வெளிப்படுத்தி பாருங்களேன். பாபாவே சொல்கிற மாதிரி எடுத்துக்கிட்டால் அது கரெக்டு. எனக்கு கொஞ்சம் அன்பு கொடுத்துட்டாலும் என்னுடையவராக ஆகிடுவீங்க. அப்போ பாபா உங்களுக்கு ஆஸ்தி கொடுப்பார். மற்றபடி மாற்றந்தாய் குழந்தைகள், என் மேலே அன்பு செலுத்தாதவர்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன், அருளாசி கொடுக்க மாட்டேன், எங்கே உன் பவரை காட்டணுன்னா நான் காட்ட மாட்டேன்ட்டு அன்னபூர்ணி சொல்கிறாங்க. பாபாவும் அதான் சொல்கிறார் இல்லை. பாபா பண்ணுற அற்புதம் சொர்க்கமாக மாற்றுறது. எல்லைக்குட்பட்ட அற்புதத்தை பாபா பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால்தான் அந்த எல்லைக்குட்பட்ட அற்புதத்தில் மயங்கக்கூடிய அந்த மாற்றாந்தாய் குழந்தைங்களுக்கு பாபாவுடைய ஆஸ்தி கிடைக்கிறது கிடையாது. ஸோ பாபாவுடைய கடமையே குழந்தைங்களை காப்பாற்றுறது, குழந்தைங்களுக்கு உதவி செய்கிறது. ஸோ யார் ரொம்ப புத்திசாலி குழந்தைகளாக இருக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொரு விஷயத்திலும் பாபாவுக்கு உதவியாளர்களாக இருக்கிறாங்க. ஸோ பாபா நமக்கு எவ்வளோ உதவி பண்ணுறாருன்னு பாருங்கள். நீங்கள் தைரியம் வச்சிங்கன்னா பாபா கிட்டேருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும். அதேமாதிரி மாயை வெல்வதற்கும் உங்களுக்கு பலம் வேணும் இல்லையா? தைரியமும் வேணும், பலமும் வேணும். ஸோ ஒரு ஆன்மீக தந்தையை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. மற்ற எல்லார்கிட்ட இருந்தும் பற்றை உடைத்தெறியுங்கள். ஒருவரோடு மட்டும் உங்கள் புத்தி இணையுங்கள். ஸோ அப்போ தான் உங்களால் மாயை வெல்ல முடியும். அதுதான் பலம். இல்லை, பாபாவை தவிர வேறு யாருமே உங்கள் புத்தியில் இருக்கக்கூடாது. பாபா ஞான கடலாக இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நான் இவருக்குள்ள பிரவேசமாகி பேசுகிறேன். வேறு யாருமே நான் உங்களுடைய அப்பா, டீச்சர், குரு, பிரம்மா விஷ்ணு சங்கரரை படைத்ததே நான் தான் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது இல்லையா? இப்போ அன்னபூர்ணி கூட நான் தான் எல்லாருக்கும் அம்மா, எல்லோரும் எனக்கு குழந்தைங்க தான், இப்போ நீங்கள் உணராட்டினாலும் பின்னாடி உணருவீங்கன்றாங்க. சரி, நான் தான் பிரம்மா விஷ்ணு சங்கரை படித்தேன்னு சொல்ல முடியுமா உங்களால்? ஸோ அவங்களுடைய பார்ட் அப்படி இருக்குது. ஸோ பாபா ஞானக்கடலாக இருக்கிறாரு. அதனால் இவர் உடம்புல பேசுகிறார். அப்பா பார்ட்டை பண்ணுறார். சும்மா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்லை, அம்மான்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்லை, அந்த பார்ட்டை பண்ணுறார். ஞானத்தை கொடுக்குறார் தினம் தினம். இவங்க கையை காட்டினோடனே அருளாசியை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ பாபா அப்படியெல்லாம் பண்ணுறதில்ல, ஞானத்தை கொடுக்குறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் புரியும். நல்லது. ஸோ அற்புதமான முரளி கொடுத்த அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைங்களுக்கு நமஸ்தே சொல்கிறார். பாபா சொல்கிறாரு, நாமளும் பாபாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கம் சொல்கிறோம். பாபா சொல்கிறாங்க, இந்த பழைய குப்பைகள் மேலே இருக்கக்கூடிய பற்றை நீக்குங்க. ஸோ பாபாவுடைய வழிகளை ஃபாலோ பண்ணி உங்களுடைய பற்றையெல்லாம் முடிச்சிடுங்க. ட்ரஸ்டியாக இருங்க. இந்த கடைசி ஜென்மத்தில் பாபாவை உங்களுடைய வாரிசாக்குங்கள். உங்களை முழுசாக பாபா கிட்ட அர்ப்பணிங்க. அப்போ தான் உங்களுக்கு 21 ஜென்மத்திற்கான
ராஜ்ய பாக்கியம் கிடைக்கும். ஸோ பாபாவை நினைவு செய்து பிறகு சேவை செய்கிறத பழக்கமாக்கிக்கணும். ஸோ இந்த நினைவின் போதையை நாள் முழுவதும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய ரெஜிஸ்டர் எந்த காரணத்தை கொண்டும் கெட்டு போயிடக்கூடாதுன்றதில் முழு கவனம் கொடுக்கணும். ஸோ செம பவர்ஃபுல்லான வரதானம் ஸ்லோகன். சுயநலமற்ற சேவாதாரியாகி சேவையின் உடனடி பலனை அதீந்திரிய சுகத்தின் ரூபத்தில் அனுபவம் செய்யுங்கள். அதற்கான விளக்கம், தங்க யுகத்தில் நீங்கள் இந்த சங்கம் யுகத்தில் செய்யக்கூடிய காரியத்திற்கான பலனை அனுபவிப்பீங்க சத்தியுகத்தில். ஆனால் இங்கே சங்கம் யுகத்தில் உங்களுக்கு உடனடி பலன் கிடைக்கிது. ஆஸ்தியாக பாபாவுடையவராக ஆகிட்டிங்கன்னா ஆஸ்தி கிடைக்கணும்ல, உடனடியாகவே கிடைக்குது. அங்கே சொர்க்கத்தில் கிடைக்குது, ராஜ பதவி கிடைக்குது. பட் இங்கே பாபாவுடையவர் ஆன உடனே உடனடியாக உங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா பாபாவுடையவர் ஆன உடனே உங்களால் சேவை செய்யாமல் இருக்க முடியாது. ஸோ எப்போ சேவை செய்கிறீங்களோ அதிலிருந்து உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். யார் பாபா நினைவில் இருந்து சுயநலம் இல்லாமல் சேவை செய்கிறாங்களோ கண்டிப்பாக அவர்களுக்கு பிரத்யக்ஷ பலன், அந்த சேவையின் பலன் கிடைத்தே தீரும்ன்றார் இல்லையா. மற்றவர்களுக்கு இந்த ஞானம் போகணுன்ற ஒரே எண்ணத்தில் செய்யப்படுகிற அந்த சேவைக்கு கிடைக்கிற அந்த பலன்தான் ஆத்ம திருப்தி, உண்மையான சந்தோஷம் எல்லாமே. ஸோ சேவையில் கிடைக்கக்கூடிய அந்த உடனடி பலனான சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அது ஃப்ரெஷ்ஷான அந்த மரத்திலிருந்து பறித்த கனி மாதிரி இல்லையா. அந்த மரத்திலிருந்து பறித்து அப்படியே சாப்பிட்றது ரொம்ப ஆரோக்கியமானதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களை சதா காலத்திற்கு ஆரோக்கியமாக்கக்கூடியது இந்த சேவையினால் கிடைக்கிற உடனடி பலனாகிய அந்த சந்தோஷம். குஷி மாதிரி சத்தான டானிக் எதுவும் கிடையாதுன்னு பாபா சொல்லுவார். ஸோ சரியான சேவையின் பலன், யோகயுக்த நிலையில் நீங்கள் செய்யப்படுகிற சேவையின் பலன் என்ன? சந்தோஷம் இல்லையா. யோகத்திலே மூழ்கி, அதாவது பாபா நினைவில் இருந்தபடி சேவை செய்யணும். ஸோ அதோடைய பலன்தான் சந்தோஷம், அதீந்திரிய சுகம், டபுள் லேஸாக இருக்கிற அனுபவம் இல்லையா. அப்படியே ஃப்ரீயாக எந்த சுமையும் இல்லாமல் ஆனந்தமாக இருக்கிற அனுபவம் எப்போ கிடைக்கும்? சரியான முறையில் செய்யப்படுகிற சேவை, அதாவது யோகயுக்தமாக, அதாவது யோகத்தில் மூழ்கிய நிலையில் செய்யப்படுகிற சேவை. ஸோ அதன் மூலமாகத்தான் உங்களுக்கு லேசாக மனசு அனுபவமாகும், சந்தோஷம் அனுபவமாகும், அதீந்திரிய சுகம் அனுபவமாகும். ஸ்லோகன், விசேஷ ஆத்மா அப்படின்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா, யார் தன்னுடைய நடத்தையின் மூலமாக இந்த ஆன்மீக ராயல்ட்டியின் போதையையும் ஜொலிப்பையும் மற்றவர்களுக்கு அனுபவம் பண்ண வைக்கிறாரோ அவர் தான் விசேஷ ஆத்மா இல்லை. அவருடைய ஒவ்வொரு நடத்தையும் அவ்வளவு ராயலாக இருக்கணும். ஆன்மீக நிரம்பிய ராயல், திமிர் பிடித்த ராயல் கிடையாது. ஸோ அவர்களுடைய நடத்தையை பார்க்கும் பொழுது நமக்கு அந்த போதை அனுபவம் ஆகணும். அவர்களுடைய ஜொலிப்பு நமக்கு தெரியணும். ஸோ அந்த அனுபவத்தை ஏற்படுத்துபவர்கள் தான் விசேஷ ஆத்மா இல்லை. அவங்க ஒரு ஆன்மீக போதையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். ஸோ அவர்கள் தான் விசேஷமான ஆத்மான்னு பாபா சொல்கிறார். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. விஷயம் இருங்க, குளிர்ச்சி இருங்க.